டபுள் கலர் பயன்படுத்தி ப்ளவுஸுக்கு நாட் டிசைன் தான் தச்சு காட்ட போகிறோம். இப்போ இந்த டபுள் கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 4 பீஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து சென்டராக நம்ம வந்து மார்க் பண்ணி அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மிச்சம் இருக்கிற பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கலர்லேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு அகலத்தையும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் தையல் போட்டதும் இந்த தையல் போட்ட பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் மடிக்கணும். மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் தையல் போட்ட பிறகு இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக நம்ம வந்து மடிக்கணும். இந்த டபுள் கலரையும் கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக பார்த்து ஒரே அளவுக்கு நம்ம வந்து முக்கோணம் வந்து மடிக்கணும். மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும். இதை எப்படி நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து மடித்து தையல் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக மடித்து கூட வந்து தையல் வந்து போடுவாங்க. இப்போது ஏற்கனவே மடித்ததை ஒரு பாதியாக முக்கோணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக சென்டரில் கரெக்டாக 2 பக்கம் ஒரே அளவு வர மாதிரி நான் வந்து மடித்து தையல் போடுறேன். எப்படி போடுறேன்னு வீடியோவில் கவனமாக பாருங்கள். அதேமாதிரி 2 பீஸும் ஒரே அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து மடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ரெண்டும் ஒரே சைஸ் வந்து வரும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டு இதை மேல் பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சு மேலே வந்து நேராக வந்து தையல் போடக்கூடாது. இந்தமாதிரி தையல் போட்டிங்கன்னா மேல் பக்கம் திரும்பும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து வராது. இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வந்து தையல் போடணும். 2 பக்கமும் கிராஸாக வந்து தையல் போட்டு சென்டரில் மேல் பக்கம் வந்து திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கீழ் பக்கம் வந்துடணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் போட்டு இழுத்து பிடிச்சி கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தையல் போட்டு அழகாக நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பினாவே மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆர்டின் ஷேப்பில் நமக்கு வந்து அருமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால கீழ் பக்கம் நம்ம வந்து கொடுக்கறதுக்காக கோல்டு கலர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்கு மட்டும் தையல் போட்டு மேல் பக்கம் தையல் போடக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக நம்ம வந்து மடித்து வி ஷேப்பில் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நடுவில் ஒரு மணி ஒன்று கொடுத்து ஊசியில் நூல் கோர்த்து நம்ம வந்து அதோட ஜாயின் பண்ணும்போது அந்த நாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.